வெல்கம் டு மங்கையர் பெட்டகம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சர்க்கரை சேர்க்காத வெல்லம் போட்ட நேச்சுரலான ஹெல்த்தி கேக். ஒரு பரந்த கடாயை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறோம். இதில் உலர்ந்த திராட்சை 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். திராட்சை நல்லா பபிள்ஸாக வர வரைக்கும் வறுத்துக்கிறோம். இதை சர்வ் பண்ண போகிற ஒரு வெசலில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே நெய்யில் உடச்ச முந்திரி 1.5 to 2 ஸ்பூன் வரைக்கும் போட்டு வறுத்துக்கிறேன். கூட வேணும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து உலர்ந்த திராட்சையோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கிறேன். இதே கடாயில் 1 டம்ளர் ரவை சேர்த்துக்கிறேன். ரவை சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். நல்லா அந்த நெய்யோடு மிக்ஸ் பண்ணி நல்லா பரத்தி விட்டு மெதுவாக வருங்க. 1.25 to 2 டம்ளர் வெல்லம் தனியாக அளந்து எடுத்து வச்சுக்கிறோம். எதுக்கு அளக்குறோம் அப்படின்னா, அடுத்தது தண்ணி ஊற்றுனா திருப்பி வெல்லம் அளக்கிறதில் வெட்டாயிரும் டம்ளர். அதனால் இப்போ நம்ம கேசரி கிண்ட போகிற ஆக்சுவல் கடாயில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி வைக்கிறோம். ஸோ நம்ம குயிக்காக கிண்டணும் அப்படிங்கிறதுனால பேரலாக ரவை வறுக்கிறதுக்குள்ளே இங்கே தண்ணியை கொதிக்க வைக்கலாம். மூடி போட்டு வச்சிங்கன்னா குயிக்காக கொதிச்சிரும். இப்போ ரவையை அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தா நல்லா மணமாக ஒயிட்னஸ் மாறிடுச்சு. ரெடி. சைடில் 3 ஏலக்காவை தட்டி வச்சுக்கலாம். எசன்ஸுக்கு பதிலாக குங்குமப்பூவில் கொஞ்சம் குங்குமப்பூ எடுத்து தண்ணி ஊற்றி 1 நிமிஷம் வச்சிங்கன்னா அது கரைஞ்சி அதுவே எசன்ஸ் ஆயிரும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் நம்ம அளந்து வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்க்குறோம். நான் 1.25 டம்ளர் எடுத்துருக்கிறேன். தித்திப்பாக வேணும் அப்படின்னா 2 டம்ளர் எடுத்துக்கலாம். ஸோ அடுப்பை வெல்லம் கரைகிற வரைக்கும் கேசரி கிண்டுற அந்த கடாயை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். வெல்லம் மணலாக இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை அப்படியே வடிகட்டிட்டு அகைன் நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம். இது ரொம்ப கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன், ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஏலக்காய் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கிறேன். ஸோ வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 20 to 30 செகண்ட்ஸ், ½ மினிட் மட்டும் கொதிச்சா போதும். கம்பி பதம் வர தேவை கிடையாது. ஸோ இது கொதிக்கிற ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரவையை சேருங்க. ரவையை சேர்த்த உடனே அதை கொஞ்சம் கிண்டணும். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கைவிடாமல் கிண்டுங்க. அப்போ தான் கட்டி தட்டாமல் வரும். ஸோ கேசரி கட்டி தட்டாமல் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நீங்கள் ரவையை போட்ட உடனே கொஞ்ச நேரம் கிண்டணும். ஸோ டோட்டலாக இது ரவையை போட்டதுக்கப்புறம் 3 to 5 மினிட்ஸ் ரெடி ஆகிறதுக்காகும். அந்த ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் மட்டும் நீங்கள் கொஞ்சம் விடாமல் கிண்டுங்க. அதுக்கப்புறம் அப்பப்போ கிண்டுனா போதும். குங்குமப்பூ கரைசலும் இதோட சேர்த்துக்கிறேன். இதுவே ஒரு நேச்சுரல் எசன்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ்லாம் சேர்க்க தேவையில்லை. இது நீங்கள் சேர்க்கட்டினாலும் இது ஆப்ஷனல் தான். ஸோ இதை நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டுறேன். நெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அதுவே போதுமான அளவு தான். ஸோ இதை எவ்ரி ஒரு 30 to 45 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை கிண்டி விட்டிங்கன்னா போதும். அந்த தண்ணி பதம் மாதிரி ஓரளவுக்கு கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கட்டியாக விடுங்க. இப்படி நீங்கள் கரண்டியில் எடுத்து போட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே விழுகணும். லிக்விடாக இல்லாமல் செமி சாலிடாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கேசரி பதம் வந்துருச்சு, தயார். நீங்கள் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டு இதை ஒரு தடவை கலக்கிட்டு கிண்டிட்டு நீங்கள் இது பண்ணிடலாம். பீஸ் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால நம்ம வெல்லம் அளந்து வச்ச அதே வெசலில் அதே பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கிறேன். அதில் இதை கொட்டிக்கோங்க. ஸோ கொட்டிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்மூதன் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் கத்தி வச்சு பீஸ் போடலாம். ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இது பீஸ் போடாமல் அப்படியே நீங்கள் பவுலில் போட்டு இது பண்ணலாம். இது ஒரு அழகுக்காக போடுறோம். வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணதுக்கப்புறம் ஹரிசாண்டலாக கட் பண்ணாமல் டயக்னலாக கட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு டைமண்ட் ஷேப் கிடைக்கும். ஸ்கொயரோட டைமண்ட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா டயக்னலாக நம்ம கட் பண்ணுறோம். இதை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சர்க்கரை இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான வெல்லம் சேர்த்த கேசரி தயார். என்ஜாய். ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. 1 2 3. 1 பங்கு ரவை, 2 பங்கு வெல்லம், 3 பங்கு தண்ணி. சுலபமாக செஞ்சு சுவையாக சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஞாபகமாக நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் அமுக்குங்க.